வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலையைச் சேர்ந்த மற்றொரு கைதியும் உயிரிழப்பு. எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கருப்பு பட்டி அணிந்து எதிர்ப்பு நடவடிக்கை. சாதாரண தர விடைத்தாள் மறுபரிசீலனைக்கான காலம் இன்றுடன் நிறைவு. 400 கைதிகளுக்கான வசதிகளை கொண்ட மட்டு சிறைச்சாலையில் 1000க்கும் மேற்பட்ட கைதிகள் அடைப்பு. 88 லட்சம் ரூபாய் ஊழல் வழக்கு தொடர்பில் சசீந்திர ராஜபக்ச உள்ளிட்ட 3 எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் பின்னணியில் பாதாள உலக குழுக்களுக்கு தொடர்புள்ளதாக அறிவிப்பு. நடுவானில் காணாமற் போன விமானம் தொடர்பில் தேடுதல். 13 வயது சிறுமியை 5 நாட்களாக பாலியல் பலாத்காரத்திற்கு உட்படுத்திய 32 பேர் தொடர்பில் விசாரணை. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலையை அடுத்து அங்குனுகொல பெலச சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்ட மற்றொரு கைதியும் உயிரிழந்துள்ளார். இதேவேளை பூசா சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டிருந்த கைதி ஒருவரும் திடீர் உடல்நலக் குறைவு காரணமாக காலி கராப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் ஏற்கனவே உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இவ்வாண்டின் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டில் பதிவாகியுள்ள டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 42ஆக உயர்வடைந்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு அறிவித்துள்ளது. இதுவரை பதிவாகியுள்ள மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 63,835 என அப்பிரிவின் பதில் பணிப்பாளர் வைத்தியர் கபில கண்ணங்கர தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலில் உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகளின் உடல்கள் இன்று காலை வாகன பேரணி மூலம் வெலிக்கடை சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. குறித்த அதிகாரிகளுக்கு இறுதி மரியாதை செலுத்தப்பட்ட பின்னர் உடலங்கள் அவர்களது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டன. கடந்த 6ஆம் தேதி காலை நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலில் சிறைச்சாலை அதிகாரிகள் 7 பேர் உயிரிழந்திருந்தனர். சிறை கைதிகளின் கொடூரமான தாக்குதல்களுக்கு இலக்காகியே இவர்கள் உயிரிழந்திருந்தனர். கடந்த 5ஆம் தேதி சிறைச்சாலைக்குள் நாடாளுமன்ற அமர்வுகள் ஆரம்பமான போது எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று கருப்பு பட்டி அணிந்து நாடாளுமன்றில் தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலில் உயிரிழந்த 27 பேரின் மரணத்திற்கு அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டுமென வலியுறுத்தி எதிர்க்கட்சியினர் இவ்வாறு கருப்பு பட்டி அணிந்து தமது எதிர்ப்பை வெளியிட்டிருந்தனர். 2025-2026 கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்களின் மறுபரிசீலனைக்காக விண்ணப்பிக்கும் கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகின்றது. கடந்த ஜூன் மாதம் 25ஆம் தேதி முதல் இதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்ததுடன் பாடசாலை மற்றும் தனிப்பட்ட விண்ணப்பதாரர்கள் அனைவரும் தாமாகவே விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருந்தது. வேறு வழிமுறைகள் ஊடாக சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்தது. விண்ணப்பதாரர்கள் பரீட்சை திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளமான www.doenets.lk சென்று அவர் சர்வீஸ் என்பதன் கீழ் உள்ள எக்ஸாம் இன்ஃபர்மேஷன் சென்டரை அழுத்துவதன் மூலம் விண்ணப்பிக்க முடியும். கணனி கட்டமைப்பிற்குள் நுழையும் போது ஏற்கனவே கணக்கு வைத்திருப்பவர்கள் தமது பரீட்சை இலக்கம் மற்றும் தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை பயன்படுத்த வேண்டும் என புதிய பயனர்கள் தமது தேசிய அடையாள அட்டை இலக்கம் மற்றும் தொலைபேசி இலக்கத்தை பயன்படுத்தி பதிவு செய்து கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விண்ணப்பத்தை பூர்த்தி செய்வதற்கு முன்னர் தொழில்நுட்ப அறிவுறுத்தல்கள், பொதுவான வழிகாட்டல்களை வாசிப்பதும் அறிவுறுத்தல் காணொலியை பார்ப்பதும் விண்ணப்பத்தை சரியான முறையில் பூர்த்தி செய்வதற்கு இன்றியமையாதது எனவும் பரீட்சைகள் திணைக்களம் வலியுறுத்தியுள்ளது. ஒரு பாடத்திற்கான மறுபரிசீலனை கட்டணம் 200 ரூபாய் என்பதுடன் இக்கட்டணத்தை கடன் அட்டை, வரவு அட்டை அல்லது தபாலகங்கள் மூலம் செலுத்த முடியும். கட்டணத்தை செலுத்திய பின்னர் விண்ணப்ப படிவத்தை PDF வடிவில் பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும். அத்துடன் இது தொடர்பான குறுஞ்செய்தி அறிவித்தல் ஒன்றும் வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இணைய வழியில் ஒரு முறை மாத்திரமே விண்ணப்பிக்க முடியும் என்பதுடன் கட்டணம் செலுத்திய பின்னர் பணம் மீண்டும் திருப்பித் தர மாட்டாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலதிக விவரங்களுக்கு 1911 என்ற உடனடி அழைப்பு இலக்கம் அல்லது 0112785231 என்ற உத்தியோகபூர்வ தொலைபேசி இலக்கங்களூடாக தொடர்பு கொண்டு தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் சம்பவத்தை அடுத்து அங்கிருந்த கைதிகள் பலத்த பாதுகாப்புடன் வேறு சிறைச்சாலைகளுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதன்படி இராணுவம் மற்றும் விசேட அதிரடிப்படையினரின் பலத்த பாதுகாப்பிற்கு மத்தியில் 60 கைதிகள் நேற்று மாலை 6 மணியளவில் மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு செல்லும் பாதைகளிலும் சுற்றுப்புறங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை 400 கைதிகளை மாத்திரமே பராமரிக்கக்கூடிய வசதிகளை கொண்ட மட்டக்களப்பு சிறைச்சாலையில் ஏற்கனவே 960 கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டு இட நெருக்கடி காணப்படும் நிலையில் தற்போது நீர்கொழும்பில் இருந்து கொண்டு வரப்பட்ட 60 கைதிகளையும் சேர்த்து சிறையில் உள்ள கைதிகளின் மொத்த எண்ணிக்கை 1020 என அறிவிக்கப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் என்பது திட்டமிட்ட ஒரு செயற்பாடு எனவும் போதைப்பொருள் மற்றும் பாதாள குழுக்களுக்கிடையிலான மோதலே இதற்கு அடிப்படை காரணம் எனவும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். இச்சம்பவத்தில் 7 சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் 19 கைதிகளின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ள அவர் மோதலின் போது சிறைச்சாலையில் இருந்த சிசிடிவி கேமராக்கள் மற்றும் ஸ்கேன் இயந்திரங்கள் முதலில் உடைக்கப்பட்டுள்ளன. இது திட்டமிட்ட வன்முறை என்பதற்கு சான்றாகும். போதைப்பொருள் தொடர்பான தகவல்களை பாதுகாப்பு தரப்பிற்கு வழங்கிய சந்தேக நபர் ஒருவரை தாக்கியதில் இருந்தே இம்மோதல் ஆரம்பமானது. இச்சம்பவம் குறித்து ஆராய ஓய்வு பெற்ற நீதியரசர் பிரியந்த பெர்னாண்டோ தலைமையில் விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. வன்முறையை தொடர்ந்து நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இருந்த 734 கைதிகள் ஏனைய சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். 10,000 பேர் மாத்திரமே தங்கக்கூடிய வசதிகளை கொண்ட சிறைச்சாலைகளில் தற்போது சுமார் 27,000 கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். நீண்டகாலமாக தீர்க்கப்படாத இந்த இட நெருக்கடியே இத்தகைய சிக்கல்களுக்கு அடிப்படை காரணம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலைகளில் நிலவும் ஆளணி பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் இரசாயன பகுப்பாய்வு அறிக்கைகளை பெறுவதில் உள்ள தாமதத்தை குறைக்கவும் அப்பிரிவில் 78 புதிய நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. அரசாங்கம் என்ற ரீதியில் இச்சம்பவத்திற்கு முழு பொறுப்பேற்பதாக தெரிவித்த அமைச்சர் இவ்வாறான நிலைமை எதிர்காலத்தில் ஏற்படாத வகையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் உறுதியளித்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரத்தின் போது கைதிகள் தரப்பினரால் கைப்பற்றப்பட்டிருந்த 2 துப்பாக்கிகளும் பாதுகாப்பு தரப்பினரால் மீட்கப்பட்டுள்ளது. சிறை கூடங்களுக்கு மத்தியில் குறித்த துப்பாக்கிகள் 2ம் கைவிடப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட துப்பாக்கிகள் தற்போதைக்கு அரசாங்க பகுப்பாய்வாளர் திணைக்களத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இணையவழி மோசடிகள் குறித்து பொதுமக்கள் விழிப்புடன் செயற்படுமாறு இலங்கை மத்திய வங்கி எச்சரிக்கை விடுத்துள்ளது. மத்திய வங்கியின் மோசடிக்கு ஆளாகாதீர்கள் என்ற விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் கீழ் வெளியிடப்பட்டுள்ள செய்தியில் இவ்விடயம் அறிவிக்கப்பட்டுள்ளது. 1 மணி நேரத்தில் கணக்கு முடக்கப்படும் என்பது போன்ற செய்திகளை அனுப்பி மோசடிக்காரர்கள் மக்களை சிந்திப்பதற்கு அவகாசம் தராது அவசரமாக செயற்பட தூண்டுவதாகவும் மத்திய வங்கி எச்சரிக்கை விடுத்துள்ளது. அவசரம் என்ற எச்சரிக்கை அறிவிப்பினை பயன்படுத்தி மோசடிக்காரர்கள் பொதுமக்களின் பயத்தையும் பதற்றத்தையும் சாதகமாக பயன்படுத்தி மோசடியில் ஈடுபடுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் வங்கிக் கணக்குகள் பண பரிவர்த்தனைகள் மற்றும் தனிப்பட்ட தகவல்கள் தொடர்பாக உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு கூறி வரும் எதிர்பாராத செய்திகள் மற்றும் அழைப்புகள் குறித்து நிதானமாக சிந்தித்து அவற்றை சரிபார்க்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நிதி நுகர்வோரை விழிப்புணர்வூட்டவும் இணையவழி மற்றும் ஆன்லைன் நிதி மோசடிகளின் அபாயங்களை குறைக்கவும் மத்திய வங்கி தொடர்ச்சியாக மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து சட்டவிரோதமான முறையில் நட்டஈடு பெற்றுக்கொண்ட ஊழல் குற்றச்சாட்டின் கீழ் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச உள்ளிட்ட 3 பிரதிவாதிகளுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட இக்குற்றப்பத்திரிகைகள் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ரவீந்திர பிரேமரத்ன முன்னிலையில் கையளிக்கப்பட்டுள்ளன. குற்றப்பத்திரிகைகள் கையளிக்கப்பட்டதை அடுத்து பிரதிவாதிகள் மூவரையும் தலா 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பிணை விடுதலை செய்ய நீதிபதி உத்தரவிட்டார். அத்துடன் பிரதிவாதிகள் மூவருக்கும் வெளிநாட்டு பயணத்தடையை விதித்த நீதிபதி அவர்களின் கடவுச்சீட்டுகளை நீதிமன்றில் ஒப்படைக்குமாறும் கட்டளையிட்டுள்ளார். பிரதிவாதிகளின் கைரேகைகளை பெற்று அறிக்கை சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்ட நீதிபதி இந்த வழக்கினை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி விசாரணைக்கு முந்தைய கலந்தாய்வுக்காக அழைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். இந்த வழக்கில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்சவுடன் சேபாலிகா சமன்குமாரி மற்றும் கீர்த்தி பண்டார கொட்டகம ஆகியோர் ஏனைய
ஏனைய பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். 2022 ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி நாட்டில் ஏற்பட்ட அரசியல் போராட்டங்களின் போது இலங்கை மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான செவனகல கிரி இப்பென்வெவ பிரதேசத்தில் அமைக்கப்பட்டிருந்த கட்டடங்கள் உள்ளிட்ட சொத்துக்கள் சேதமடைந்தன. மேற்படி அரச சொத்துக்களுக்கான நட்டஈடு கோருவதை உரிய அதிகாரிகள் நிராகரித்திருந்தனர். எனினும் அதற்கு மாறாக நட்டஈடு வழங்கும் அலுவலகத்தில் கடமையாற்றிய அரசு அதிகாரிகளுக்கு தனது அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி அழுத்தம் கொடுத்து சசீந்திர ராஜபக்ச 88,50,000 ரூபாவை நட்டஈடாக பெற்றுக் கொண்டுள்ளார். அரச சொத்துக்களுக்கு பாரிய நட்டத்தை ஏற்படுத்தி ஊழல் என்னும் குற்றத்தை புரிந்தமை மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலேயே லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு இவர்களுக்கு எதிராக இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளது. போதைப்பொருள் மற்றும் பாதாள குழுக்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகளுக்கு எதிராக முன்னெடுத்துள்ள விசாரணைகளை திசை திருப்புவதற்காக நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் உருவாக்கப்பட்டதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் நடைபெற்ற நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் சம்பவம் தொடர்பான விசேட சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் குறித்து சில சந்தேகங்கள் நிலவுகின்றன. விரிவான விசாரணைகளின் பின்னர் உண்மை வெளிப்படுத்தப்படும். போதைப் பொருளுக்கு எதிராக அரசாங்கம் வேலை திட்டங்களை முன்னெடுத்து வரும் நிலையில் இதில் அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களின் பிள்ளைகளும் சிக்கியுள்ளனர். இந்நிலையில் அரசாங்கத்தை தோற்கடிப்பதற்காக அதில் சம்பந்தப்பட்ட நபர்கள் செயற்படுகின்றனர். இதன் ஒரு அங்கமாகவே சிறைச்சாலை குழுக்கள் நீர்கொழும்பில் செயற்படுத்தப்பட்டுள்ளது. சிறைச்சாலையில் இரவில் வன்முறை இடம்பெறவில்லை. அப்போது நிலைமை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டது. இது பகலிலேயே இடம்பெற்றுள்ளது. இதனால் இந்த சம்பவத்தில் ஏதாவது சூழ்ச்சி நடந்துள்ளதா என்பது குறித்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சந்தேகிக்க வேண்டியுள்ளதாகவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட அமைதியின்மையை தொடர்ந்து அங்கிருந்த கைதிகளில் 60 பேர் யாழ்ப்பாண சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கடந்த 2 தினங்களாக கைதிகளுக்கிடையே இடம்பெற்ற மோதலில் சிறை காவலர்கள் உட்பட 27 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இதனால் அங்குள்ள கைதிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நீர்கொழும்பு சிறைச்சாலையில் உள்ள கைதிகள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள சிறைச்சாலைகளுக்கு பிரித்து அனுப்பப்படுகின்றனர். இதன் ஒரு கட்டமாக யாழ்ப்பாணத்திற்கு 60 பேர் அனுப்பப்பட்டுள்ளனர். இந்த அவசர இடமாற்ற நடவடிக்கையின் அடிப்படையிலேயே பலத்த பாதுகாப்புடன் குறித்த 60 கைதிகளும் யாழ்ப்பாண சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மற்றொரு குழுவினர் பொலனறுவை சிறைச்சாலைக்கு பலத்த பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டு அங்குள்ள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். 63 கைதிகள் பொலனறுவை சிறைச்சாலைக்கு இவ்வாறு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் பதிவு செய்யப்பட்ட சரக்கு விமானம் ஒன்று காணாமற் போயுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்து கராச்சிக்கு சென்று கொண்டிருந்த பாகிஸ்தானிய சரக்கு விமானம் நேற்று மாலை காணாமற் போனதாக பாகிஸ்தான் விமான நிலைய அதிகார சபை அறிவித்துள்ளது. இந்த விமானத்தில் 5 பேர் இருந்துள்ளதுடன் காணாமற் போன விமானத்தை கண்டறிய பல்வேறு அமைப்புகள் மூலம் கடலில் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சர்ஜாவில் இருந்து கராச்சிக்கு சென்று கொண்டிருந்த K2 ஏர்வேஸ் நிறுவனத்தின் B737 சரக்கு விமானத்தில் செவ்வாய்க்கிழமை இரவு 9:18 மணிக்கு நேவிகேஷன் சிஸ்டத்தில் கோளாறு ஏற்பட்டதாகவும் கராச்சி பகுதி கட்டுப்பாட்டு மையம் அறிவித்திருந்தது. அத்துடன் 9:22 மணிக்கு குறித்த விமானம் திசையை வேகமாக மாற்றிக்கொண்டு மிக வேகமாக கீழே இறங்கிய நிலையில் கராச்சியில் இருந்து மேற்கே சுமார் 155 கடல் மைல் தொலைவில் ரேடர் தொடர்பு மற்றும் தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. 27 வருடங்கள் பழமையான குறித்த விமானம் கராச்சி நகரின் தென்மேற்கே கடற்பகுதியை நெருங்கும் போது திடீரென பலமுறை உயரத்தை மாற்றி பின்னர் வேகமாக தாழ்ந்துள்ளது. இதன்படி விமானம் கடலில் வீழ்ந்து நொறுங்கி இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளதுடன் உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் வெளியிடவில்லை. இச்சம்பவத்தை அடுத்து காணாமற் போன விமானத்தை கண்டறிய பல்வேறு அமைப்புகள் மூலம் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆணையம் அறிவித்துள்ளது. 13 வயது சிறுமியை 5 நாட்களாக பாலியல் வன்புணர்விற்கு உட்படுத்திய 32 பேர் தொடர்பிலான விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த ஜூன் மாதம் 18ஆம் தேதி இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்தியாவின் ராஜஸ்தான் ஸ்ரீ கங்காநகர் என்ற பகுதியில் வசித்து வந்த 13 வயது சிறுமி கடந்த 18ஆம் தேதி கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டது. இச்சம்பவம் தொடர்பில் போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்ட நிலையில் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டது. இதனை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் குறித்த சிறுமி 5 நாட்கள்
நாட்களாக விடுதியொன்றில் அடைத்து வைக்கப்பட்ட நிலையில் குறித்த சிறுமியை 32 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்புணர்விற்கு உள்ளாக்கியுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. குறித்த சிறுமி தெருவோரமாக நடந்து சென்ற நிலையில் முச்சக்கர வண்டி ஓட்டுநர் ஒருவர் அச்சிறுமியை வீட்டில் இறக்குவதாக தெரிவித்து அழைத்துச் சென்று பின்னர் ஜோய் இன் என்ற விடுதி முகாமையாளரிடம் அவரை விற்பனை செய்துள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. தொடர்ந்து குறித்த சிறுமி 5 நாட்களாக ஜோய் இன் என்ற அவ்விடுதியில் அடைத்து வைக்கப்பட்ட நிலையில் 32 ஆண்களால் பாலியல் பலாத்காரத்திற்கு உள்ளாக்கப்பட்டுள்ளமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த சிறுமி ஒரு விடுதியென்று அல்லாது பல்வேறு விடுதிகளுக்கு மாற்றப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு அங்கும் பாலியல் பலாத்காரத்திற்கு உள்ளாக்கப்பட்டுள்ளது. விடுதி உரிமையாளர் விடுதி முகாமையாளர்கள் 2 என 3 உட்பட 14 பேர் இச்சம்பவம் தொடர்பில் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களை மக்கள் நையப்புடைத்து வீதி வழியாக அழைத்துச் செல்லும் காட்சிகளும் சமூக வலைத்தளங்களில் வைரலாகியுள்ளன. இத்துடன் இன்றைய எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.